ஹலோ கைஸ், வெல்கம் பேக் இன் திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி பேச போறோம். ஓகேவா? ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணுவேன் அப்படிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு பண்ணிதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில பண்றேன். என்னன்னா சைபர் கிரைம். ஓகேவா? ஸோ இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா நாளுக்கு நாள் சைபர் கிரைம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. அதாவது ஸ்கேம் பாத்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? அதுக்கு ஒரு மெயின் ரீசனா நான் வந்து இந்த வீடியோ பண்றதுக்கு ஒரு ரீசன் அதுவும் கூட, அண்ட் இந்த வீடியோவும் கூட. ஓகேவா? உங்க லைவ்ல ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்கல்ல, சோ இந்த வீடியோ மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, அவர் என்ன சொல்லியிருக்காரு, சைலேந்திர பாபு டிஜிபி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முன்னாள் டிஜிபி. ஓகேவா? அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜஸ்ட் மக்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் யூஸ் பண்றீங்க அல்லது ஒவ்வொரு விஷயம் வந்து இன்டர்நெட்ல பண்ணும்போது ஜாக்கிரதையா பண்ணுங்க. அதுலயே அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் வந்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு. என்னன்னா லைவா உங்க ஃப்ரெண்டு மாதிரியே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி ஜஸ்ட் வந்து எனக்கு ஒரு 50,000 அர்ஜென்ட்டா தேவைப்படுது, ஸோ எனக்கு பே பண்ணுங்க, நான் வந்து 2 daysல கொடுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ உங்க ஃப்ரெண்டு கூட நிறைய பேர் பே பண்ண மாட்டீங்க. பட் உங்களோட ஜெனரல் மேனேஜர் கேட்கிறாரு, உங்களோட முக்கியமான ஒரு அதிகாரி கேட்கிறாரு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ வந்து நம்ம வந்து அவருக்கு கீழே தான் ஒர்க் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு இதுலயே நிறைய பேர் என்ன பண்ணிடுவீங்க, கண்டிப்பா பே பண்ணிடுவீங்க. கரெக்டா? ஸோ அந்த இதுதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸ் வந்து ஒரு பெரிய வழியா பயன்படுத்தி இப்போ ஸ்கேமிங் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ஹேக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஹேக்கிங் அப்படிங்கிறது ஒரு 500 ரூபாய் வியாபாரமா நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? சம் டிஃபரெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹேக்கிங்க 500 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதெல்லாம் சொல்லணும், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத சொல்லணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு மெயின் அந்த வீடியோ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்னதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் ஸ்கேமர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பெரிய அளவுக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி பெரிய அளவுக்கு பணம் சம்பாதிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து 100% ட்ரூ. இதை நான் சொல்லல, ஐஐடி கரக்பூர். ஓகேவா? ஜஸ்ட் வந்து பாருங்க, ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் 75% சைபர் கிரைம்ஸ் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? அதுவும் வந்து ஃபைனான்சியல் ஃப்ராட்ஸ், அதாவது பணம் மூலியமா உங்களை ஏமாற்றக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? அதுல இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 75% அரௌண்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். இந்தியாவில் வந்து எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, அரௌண்ட் 80% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொல்ற டைம்ல 75% வந்து இங்க வந்து சீட் ஆகி போயிருக்காங்க. ஜஸ்ட் இது எப்போ அப்படின்னா ஜூன் 22 அப்படிங்க அந்த ரெக்கார்ட் படி, அதாவது நம்ம சொல்லல, ஜஸ்ட் நம்ம வந்து நம்மள மாதிரி ஒரு பர்சன் சொல்லல, ஐஐடி கரக்பூர்ல ஜஸ்ட் ஒரு ரிசர்ச் பண்ணி இதுக்கான ஒரு விஷயத்த வெளியே விட்டுருக்காங்க. ஓகேவா? ஜஸ்ட் இங்க பாருங்க, இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் ஆர்டிகல் இல்ல, இது வந்து ஹிந்துஸ்தான் டைம்ஸ் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பத்திரிகை. ஓகேவா? ஸோ அவங்க சொல்லியிருக்க விஷயத்த பார்த்தீங்க அப்படின்னா 75% ஆஃப் சைபர் கிரைம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது மட்டும் சொல்றாங்க. அண்ட் கீழே அப்படியே நம்ம வரிசையை பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது ஜூலை 25, 2021, அதாவது கொரோனா டைம் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஸோ இந்த டைம்ல பாத்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 69% நடந்திருக்கு. ஓகேவா? ஸோ அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 47, இந்த மாதிரி ஒவ்வொரு டைம்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவில் அரௌண்ட் 50% மேலதான் பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? மெயின் அந்த ஸ்கேமை பத்தி பேசுற ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்கேமர்ஸால ஏமாந்துருப்பீங்க. ஓகேவா? ஜஸ்ட் அது ஒரு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா எனக்கே இந்த ஒரு ஆட் வந்துச்சு. இது பாருங்க, ஜஸ்ட் வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை வந்து ஹேக் பண்ணணும் அல்லது உங்களோட ஸ்னாப்சாட் அக்கௌண்ட்டை ஹேக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு 500 ருபீஸ், இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 400 அப்புறம் வந்து 500, இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விலை கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் வந்து இது வந்து சரி ஓகே, ஒருத்தர் போஸ்ட் போட்டிருந்தாரு அப்படின்னா கூட விட்டுறலாம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்டா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்ப திங்க் பண்ணி பாருங்க எந்த லெவலுக்கு பாத்தீங்க அப்படின்னா ஸ்கேமர்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறது. ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கு, அண்ட் ஆல்சோ பாத்தீங்க அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுற அளவுக்கு உங்கள்கிட்ட பணம் இருக்கு அப்படின்னா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய பணம் செலவாக போறது இல்லை, பட் அவங்க போடுற டியூரேஷனை பொறுத்து. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஆல் ஹேக் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து ஜஸ்ட் வந்து இது டிஃபரெண்ட் அக்கௌண்ட். ஓகே, அந்த ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு டிஃபரெண்ட் பாருங்க. ஓகேவா? ஸோ டிஃப்ரெண்ட் அக்கௌண்ட்ஸ்ல இருந்து இது வந்து ஜஸ்ட் எனக்கு தெரிஞ்சது ஒரு 2 அக்கௌண்ட். ஓகேவா? பட் இது போக இன்னும் எவ்வளவு அக்கௌண்ட்ஸ்ல எவ்வளவு பேர் ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஓகேவா? ஜஸ்ட் வந்து நிறைய பேர் வந்து இதுல ஃப்ராட் ஆகி ஏமாந்துருக்க முடியும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நீங்க ட்ரஸ்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் இதை நான் மெயினா எடுத்துட்டு வந்ததுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணி பார்த்தது, இது எனக்கு வந்த ஆட்ஸ். ஓகேவா? இது மட்டும் வரல, இன்னும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்ல இருந்தே நாங்க வந்து எழுதுறதுக்கு சொல்லி எழுதித்தாங்க. எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு புக் மாதிரி கொடுப்போம். ஸோ நீங்க வந்து அதை வந்து A4 ஷீட்ல நீங்க ரைட் பண்ணி தரணும். நாங்க வந்து A4 ஷீட் கொடுத்துருவோம், உங்களுக்கு வந்து பென் பென்சில் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஜஸ்ட் நீங்க வந்து எங்களுக்கு ரைட் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்க ரைட் பண்றது பொழுது டெய்லி வந்து உங்களுக்கு சம் அமௌண்ட் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய லெவல்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து இப்படி ஏமாற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களோட நெட்வொர்க் பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்ல வந்து டெவலப் ஆகும். சீரியஸா இப்ப பெரிய லெவல்ல டெவலப் ஆகி இருக்கு.
ஓகேவா? ஏன்னா ஈஸியா ஒருத்தரை வந்து நார்மலா ஒரு கால் பண்ணி ஏமாத்த முடியுது அப்படின்னா அப்போ அவங்க வந்து எவ்வளவு பெரிய நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. அதே நேரத்துல நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டுறேன். ஓகேவா? இத பாத்தீங்க அப்படின்னா தெரியும். ஓகேவா? இது நான் பேசின ஒரு ஸ்கிரீன்ஷாட். ஓகேவா? சோ இங்க பாருங்க ஹாய் அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருந்தேன். சோ இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹச்ஆர். ஓகேவா? ஹச்ஆரா இவர் வந்து ஹச்ஆரா என்ன சொல்லியிருக்காரு இந்த ஹச்ஆர் அப்படின்னா இவங்க வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்களா. அந்த ஹச்ஆர் வந்து என்னன்னா ஒரு ஹச்ஆர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாரு. சோ நீங்க நிறைய பேர் பாத்துக்கணும். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா பிசினஸ் அக்கௌண்ட். ஓகேவா? பிசினஸ் அக்கௌண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இவர் எதுவுமே மாத்தாம ஜஸ்ட் வந்து இப்படி ஹச்ஆர் அப்படின்னு வச்சிருக்காரு. நிறைய பேர் நம்பணும் இத. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவரு வந்து எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாரு அப்படின்னா ஒரு பேங்க் ஒர்க் இருக்கு. ஓகேவா? நீங்க வந்து அதுக்கு செலக்ட் ஆயிருக்கீங்க. நான் படிச்சது என்னமோ வந்து பி. ஓகேவா? இவங்க சொல்றது வந்து பேங்க். நான் பேங்க் எக்ஸாம் கூட எழுதுனது இல்ல. ஓகேவா? சோ நான் கேட்கிறேன் பேங்க் எக்ஸாம் கூட நான் வந்து எழுதுனது இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றேன். சோ இவங்க சொல்றாங்க ஜஸ்ட் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. ஜஸ்ட் 2000 பே பண்ணுங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த 2000 நாங்க வச்சுப்போம். அப்படி நீங்க இல்ல அப்படி செலக்ட் ஆகல அப்படின்னா திரும்ப இந்த 2000 உங்களுக்கு பே பண்ணிடுவோம். இதுதான் வந்து அவங்க சொல்ற ஒரு விஷயம். ஓகேவா? சோ நான் வந்து ரெண்டாவது வேற ஒரு அக்கௌண்ட். ஓகேவா? நம்மளோட ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்ல இருந்து நான் மெசேஜ் பண்ணேன். ஹாய் அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் ஹச்ஆர் உட்பண்ண என்னமோ ஒரு ப்ளீஸ் லெட் அஸ் நோ வாட் வி ஹவு வி கேன் ஹெல்ப் யூ. ஓகேவா? ஜஸ்ட் இவரோட இங்கிலீஷ் வந்து கொஞ்சம் மோசமா தான் இருக்கும். போக போக உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஹூஸ் திஸ் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நான் வந்து ஜஸ்ட் வந்து சம்திங் நான் வந்து ஏதோ கேட்டிருந்தேன். ஓகேவா? ஸ்கேம் பண்றீங்களா அப்படிங்கிற மாதிரி ஏதோ கேட்டிருந்தேன். சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஹூ ஆர் யூ அண்ட் ஹூ கேவ் திஸ் அத்தாரிட்டி டில் சம். இங்க பாருங்க இவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இவர் வந்து ஒரு பெரிய அத்தாரிட்டியா. ஓகேவா? நான் வந்து இவரை வந்து எப்படி இப்படி இவ்வளவு கூசாம சொல்றீங்க, இவ்வளவு பெரிய அத்தாரிட்டியை நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேட்கிறாரு. ஓகேவா? வி வாண்ட் டு ஸ்பீக் வித் யூ த்ரூ த ஃபோன் கால் அப்படிங்கிற மாதிரி நான் கால் பண்ணி பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் அவர் வந்து பெரிய அத்தாரிட்டி தான். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கறத பாருங்க. ஹூ ஆர் யூ வித்தவுட் எனி இன்ஃபர்மேஷன் ஒய் வில் ஐ ஸ்பீக் டு யூ. ஓகேவா? அதாவது எந்த ஒரு விதமான ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டது. அவரு கேட்டது கரெக்ட் தான். ஓகேவா? ஆர் யூ மை கேண்டிடேட்? நோ ரைட். ஓகேவா? அதாவது நான் வந்து அவரோட கேண்டிடேட் இல்லையா, அதனால அவர் என்கிட்ட பேச மாட்டாராம். இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணி ஏமாந்து போவாங்க தெரியுமா, அவங்ககிட்ட மட்டும் தான் இவர் கால் பண்ணி ஸ்ட்ரைட்டா ஹச்ஆரே பேசுவாரு. ஓகேவா? அப்புறம் பாருங்க நான் வந்து ஒரு சில விஷயங்கள் போட்டிருந்தேன். ஓகேவா? நான் வந்து ஒரு சைபர் ஒரு ஃபீல்டுல இருக்கேன். ஓகேவா? சோ வந்து நான் வந்து உங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். சோ உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். சோ பாருங்க அப்போ வந்து நீங்க என்ன பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். ஓகேவா? சோ வந்து ஓகே ஐசி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஓகே திமுறா பேசியிருந்தாரு. தென் டூ யுவர் ஒர்க். ஓகேவா? நான் வந்து நான் வந்து என்ன மாதிரி ஜாப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஓகேவா? நான் வந்து இந்த மாதிரி ஃபீல்டுல இருக்கேன். உங்களை வந்து என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து ஜஸ்ட் மிரட்டி பார்த்துருந்தேன். அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ஓகே நீ இந்த வேலையில இருக்கியா, அந்த வேலையை போய் பாரு அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட பேசியிருந்தாரு. ஓகேவா? சோ வெயிட் அப்படின்னு முறை நான் சொல்லிட்டு நான் வந்து என்னமோ இங்கிலீஷ்ல வந்து ஒரு பேட் வேர்ட் போட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகேவா? அவர் அதுக்கு டைப் பண்ணது பாருங்க, மைண்ட் யுவர் லாங்குவேஜ் அண்ட் ஸ்டே அவுட் ஃப்ரம் ஹர். ஓகேவா? சோ வந்து ஜஸ்ட் அவங்க ஒரு எவ்வளவு பெரிய நெட்வொர்க்கா இருந்தா ஜஸ்ட் ஒரு பர்சன் வந்து இப்படி போய் மிரட்டும் போது அவர் எவ்வளவு திமிரா பேசுறது அப்படிங்கறத ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. ஓகேவா? சோ இந்த லெவலுக்கு நம்மளோட இந்தியால ஸ்கேமர்ஸ் வந்து க்ரோ ஆயிட்டு இருக்காங்க. சோ இதெல்லாம் நம்ம தடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அவங்க நம்மகிட்ட இருந்து சம்பாதிக்க கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு டைம் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட செக்யூரிட்டியை நம்ம தான் பாதுகாத்துக்கணும். ஓகேவா? சும்மா ஒரு ஆட் வருது, ஓகேவா, நீங்க வீட்ல இருந்தே 1000 ரூபாய் சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்தாலே அது வந்து நம்பாதீங்க. சீரியஸ்லி அந்த ஒரு ஆடே வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களை வந்து ஏமாத்துறதுதான். யாருமே வந்து வீட்டுல உட்காந்து வேலை பார்க்கறவனுக்கு 1000 ரூபாய் கொடுக்க போறது கிடையாது. ஓகேவா? நீங்க வந்து நல்லா படிச்சு நீங்க நல்ல ஜாப் போய் நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னா அதுல ஒரு எப்படி சொல்றது ட்ரஸ்ட் இருக்கு. பட் இந்த மாதிரி வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனை தூக்கி போட்டுருங்க. ஓகேவா? சத்தியமா சொல்றேன், இருக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. வீட்டுல இருந்து சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்க லைவா ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கு. ஓகேவா? சம்திங் அது வந்து ஜஸ்ட் நம்மள மாதிரி பர்சன்ஸ்க்கு நடக்காது. ஓகே, பாய்ஸ்க்கு மெயினா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்க மாட்டாங்க. லாக்டவுன்ல கொடுத்தாங்க, பட் இப்போதைக்கு நம்மளுக்கு கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்போ ஈஸியா வந்து வீட்டுல இருந்து வேலை பார்க்கலாம் அப்படின்னா யாருமே கொடுக்க வாய்ப்பு இல்லை. கரெக்டா? ஸோ அந்த டைம்ல நீங்க வந்து ஏமாறாதீங்க. அண்ட் முக்கியமா உங்களை செலக்ட் பண்றவங்க யாருமே வந்து உங்களுக்கு நேரா போன் கால் பண்ணியோ வாட்ஸ்அப்லயோ வந்து நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க, ஓகேவா, நீங்க வந்து எனக்கு இந்த டீடைல்ஸ்லாம் அனுப்பிவிடுங்க, ஒரு 2000 ரூபாய் பணம் அனுப்பிவிடுங்க, உங்களை வந்து நாங்க இன்டர்வியூ கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி. உங்ககிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா அவங்க கம்பெனிக்கு ஒரு நல்ல பர்சன் தேவை. ஸோ அந்த 2000 ரூபாய் எதுக்கு மெயினா?
ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்களேன். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமா சீட் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச 4-5 பேர்ட்டே நான் கேட்டு பார்த்துட்டேன். ஸோ நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து எதுவும் பண்ணாலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட நம்பரை ட்ராக் பண்ணியோ என்ன பண்ணாலுமே ஜஸ்ட் அவங்க ஈஸியாக தப்பிச்சிருவாங்க. ஸோ நீங்க ஜஸ்ட் பிளாக் பண்ணிட்டு போங்க. இதுதான் வந்து எல்லாரும் என்ன சொல்றது, ஓகேவா? அப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? ஜஸ்ட் வந்து இவங்களோட நெட்வொர்க் கண்டுபிடிச்சு நம்ம பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து எக்கச்சக்கமா நம்ம வந்து நம்மளோட டைம் வேஸ்ட் பண்ணணும். ஸோ வந்து நிறைய நம்ம பணம் செலவு பண்ணணும். ஸோ அது செலவு பண்ணி இவங்களை கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு மெயின் மோட்டிவ்ல நானும் வந்து இதை விட்டுட்டேன். ஓகேவா? ஸோ நம்மள என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நான் மெயினா சொல்றதுக்கு அந்த வீடியோ நான் பண்ணேன். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா எடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்கேமர்ஸை தடுத்து நிறுத்த முடியும். கரெக்டா? ஸோ அதுக்குதான் மெயின் ரீசனா நான் சொல்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு ஸ்கேமர்ஸ், அதாவது ஜஸ்ட் வந்து நான் ஹெச்ஆர் பேசுறேன், நான் வந்து உங்களுக்கு வந்து பணம் தரேன், நீங்க வந்து வீட்ல இருந்து ஒர்க் பண்ணித்தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க அப்படின்னாலே ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க லிங்க்டின் அப்படிங்கிற ஒரு ப்ரொஃபைல் இருக்கு. ஸோ அதுல போயிட்டு நீங்க வந்து எக்கச்சக்கமா ஜாப்ஸ் இருக்கு தேடி பாருங்க. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல மட்டும்தான் கிடைக்குமா அப்படிங்கிட்ட கிடையாது. இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்ல உங்களை யார் கான்டாக்ட் பண்ணி நீங்க ஒரு ஜாப்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, நீங்க இந்த ஒர்க் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்களோ அது எல்லாமே ஃபேக் தான். ஓகேவா? உங்களை ட்ரஸ்ட் பண்ற மாதிரி இங்கிலீஷ்ல சூப்பரா பேசுவாங்க. பட் அது வந்து ஒரு ஸ்கேமர் அப்படிங்கறத மட்டும் மறந்துடாதீங்க. உங்க வீட்ல யாராவது இப்படி ஏமாந்து இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட் கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் முக்கியமா நான் போட்டதுக்கான மெயின் ரீசன், இதுக்கப்புறம் யாருமே இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்ல மாட்டக்கூடாது. அண்ட் அப்படி மாட்டினாலுமே உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இப்பவுமே சொன்னீங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்களுமே தெரிஞ்சுப்பாங்க. ஓகேவா? முன்னாடி 16 நம்பர் கேட்டிருந்தாங்க, அதாவது ஏடிஎம் கார்டு மேல இருக்கிற 16 நம்பர் சொல்லுங்க அப்படின்னு. இப்போ புதுசா ஸ்டூடெண்ட்ஸ் எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மள வீட்டில் இருக்கக்கூடிய ஹவுஸ் ஒய்ஃப் எய்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நீங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து சொல்லணும். ஓகேவா? இது எல்லாமே ஸ்கேம், இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க தான் சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து எத்தனை பேர் பார்த்துட்டு ஸோ வந்து அந்த ஸ்கேம்ல இருந்து தப்பிக்க போறீங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேவா? ஏன்னா வந்து இது ரொம்ப மோசமான ஒரு நெட்வொர்க். அதாவது ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் அப்படின்னா ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க, ஒரு 100 பேர் அப்படின்னா என்ன ஆச்சு அப்படிங்கறத திங்க் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க சும்மா உட்காந்துட்டே சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து அப்படி பண்ண விடக்கூடாது. இப்படி பண்ணாங்க அப்படின்னா இதை பார்த்துட்டு 4 பேர் வருவாங்க. ஸோ இன்னும் ஒரு நெட்வொர்க் பெருசாகும். ஸோ அதுக்காக தான் மெயினா நான் இந்த வீடியோ பண்றேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்காம நீங்க எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ரிப்போர்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கேமர் வந்தார் அப்படின்னா ஜஸ்ட் நம்மளோட குரூப்ல போட்டுடுங்க, எல்லாருமே சேர்ந்து ரிப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அந்த நம்பரை பிளாக் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கேம்ஸ் இந்தியாவில் நடக்கக்கூடாது அப்படிங்கறத மட்டும் தெளிவா வச்சுக்கோங்க. ஸோ மெயின் ரீசன் இந்த வீடியோ பண்ணதுக்கான மெயின் ரீசன் பாத்தீங்க அப்படின்னா, நான் உங்ககிட்ட கரெக்டான டைம்ல இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைச்சதும், அதே மாதிரி நம்மளோட முன்னாள் டிஜிபி சைலேந்திர பாபு இதை பத்தி ஒரு வீடியோ போட்டதும் தான் மெயின் ரீசன் நான் சொல்றேன். அண்ட் அவர் சொன்னது போக இவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றதுக்கு தான் அந்த வீடியோ பண்ணேன். ஓகேவா? சோ அவர் சொன்னது பாத்தீங்க அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப மோசமா பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மோட்டிவ்ல சொன்னாரு. பட் நான் சொல்றது என்னன்னா, அதை விட பெருசா லைவா கால் பண்ணி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதான். சோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடக்காம பாத்துக்கோங்க. சோ ஒவ்வொரு விஷயத்தையுமே கரெக்டா கேர்ஃபுல்லா பண்ணுங்க. முக்கியமா வீட்ல இருந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை தூக்கி போட்டு கஷ்டப்பட்டு சம்பாதிங்க. ஓகேவா? சோ ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோ பாக்குறேன். பாய்.